First time I'm getting into films. Munadi basically I'm a theatre actor. Mathi and I in fact work for the same theatre group. Coincidentally பார்த்தீங்கன்னா இந்த படம் பற்றி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐ திங்க் நான் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கேன், நிறைய இங்கிலீஷ் படம் கூட பார்த்துருக்கேன். த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸலண்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு ஜெய் முகேஷும். த வே தேவ் அண்ட் த வே ஜெய் நரேட்டட் த கேரக்டர் டு மீ. அந்த கேரக்டர் சேது பற்றி சொன்னார். I was so amazed by the vision that he had for this character. So very impressed, and I wish all the best, and I hope our movie does really, really well. Thank you. நடிகர் ராஜ் பரத். ஓனாய் மாட்டுக்கு டீமுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆந்திரா மெஸ். டோட்டலி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். தேங்க்ஸ் மிஸ்டர் ஜெய் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ஆஃப் பீட்டான ஒரு அட்டெம்ப்ட். ஐ திங்க் எவ்ரிபடி வுட் லவ் திஸ் மூவி. தேங்க்ஸ் அ லாட். பாடலாசிரியர் மோகன். வணக்கம். இந்த படத்தில் வந்து நான் பணிபுரியறதுக்கு முக்கிய காரணம் இசையமைப்பாளரும் இயக்குனரும் தான். இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் எழுதிட்டு போகும்போது முகம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம நான் வந்து இமெயில் பண்ணி விட்டுருவேன், அது பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துருவார். அவர் சந்தோஷமாக இருப்பார். சரி இந்த இது வந்து ஓகே ஆயிரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் உட்காந்தா இதை விட நம்ம வேறு வந்து ஒரு பெட்டராக ட்ரை பண்ணலாமே அப்படின்பாரு. சரி இவர் என்ன தான் எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்மளும் தான் போராடுவாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஒர்க் பண்ணோம். ஓப்பனிங் லைன் மட்டும் அவருக்கு திருப்திகரமாகவே இல்லை, எவ்வளோ ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட வந்து ஒர்க் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அவரோடய நான் ஒர்க் பண்ணேன், உட்காந்தேன். அவரோட பேச 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 அவரோட ரசனை எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைய எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காருங்கிற அந்த சந்தோஷம். கண்டிப்பாக நான் உங்களை திட்டல சார், ரொம்ப நான் ரசித்தேன் அவங்களுடைய இலக்கிய ஆர்வம். வண்ண நிலவனை பற்றி பேசினாலும் அவர் பக்கம் பக்கமாக பேசுகிறாரு, வண்ணதாசனை பற்றி பேசினாலும் பக்கம் பக்கமாக பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பாடல் நான் எழுத போனேன், நங்கூரக்காரி நங்கூரக்காரி அப்படிங்கிற ஒரு வரியை வந்து ஓப்பனிங்காக போட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு வரியும் அவர் வந்து தேடல், இது வந்து ஒப்பேத்தலாம் அப்படின்னு. நம்ம இல்லை சார் இது வந்து மியூசிக்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்லை வேணாம், எனக்கு வந்து இதில் வேற ஒரு ஐடியாவாக நம்ம புது வார்த்தையாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா வார்த்தைகளையும் வந்து அவர் செதுக்கி எடுத்தார். ரொம்ப நல்லா இருந்தது, அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் வந்து தாமதமானாலும் தரமாக வந்திருக்கு. அதே மாதிரி ஒரே முதலே ஒரே ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாடல், அதுவும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க 3 பாடல்களும் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இது சாரோட வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம். கண்டிப்பாக அவருடைய அந்த ரசனைக்கும் அவருடைய அந்த கதையமைப்பும் வந்து ஆந்திரா மெஸ்குள்ள நம்ம போயிட்டு சாப்பிட்டு வரும்போது ரொம்ப திருப்தியாக வெளியே வருவோம். அதே மாதிரி இந்த ஆந்திரா மெஸ் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு ரசிகனும் திருப்தியாக வெளியே வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கேஜே. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஷோபோட் ஸ்டுடியோஸ் அவங்க டைரக்டர் ஜெய், கேமராமேன் முகேஷ், அவங்களோட காஸ்டியூம் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நல்ல க்ரூ. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன், அப்போ தான் எதுவும் மிஸ் ஆகிட போகுது. அதான் சொன்னோன்னே ஜெய் சொன்னாங்க எங்கே போட போகிறோம் அப்படின்னா, பிரசாத்தில் போட போகிறோம். பிரசாத்தில் போட போகிறோமா? ஆனால் பிரசாத்தில் போட போகிறீங்கன்னு சொன்னால் நம்ம ட்ரெய்லர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இன்னொரு படம் ஓடுனே, அதுக்கு தான் கிளாப்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளது போடுவோம். ஆக்சுவலாக அதோட நம்மளது நல்லா இருக்கணும். இல்லை நம்மளது எல்லாம் நல்லா இருக்கும். அதில் ஒரு ஹீரோ தான் வராது, இதில் நிறைய ஹீரோ வராங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ இது எப்படியும் அவங்க வந்து ஒரு நாள் அவங்களோட அசோசியேட் ராபர்ட் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபோன் வந்து புது பேர் இல்லாத நம்பர், அது ஒரு நம்பர் வந்து, சார் நான் ராபர்ட்டுன்னு பேசுகிறேன், டைரக்டர் ஜெய் அவங்க கூட இருக்கேன் அசோசியேட்டாக, உங்களை ஆக்ட் பண்ண வைக்கணுன்னு எங்கள் டைரக்டர் ஆசைப்பட்றாரு, உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னாப்புல. என்னங்க அது, சரி வாங்க அப்படின்னு சொன்னால் கேலரிக்கு வந்தாங்க. அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் எங்கெங்கேயோ பார்த்துருக்காங்க. அப்புறம் பிசி ஸ்டாரோட இருந்தது, நீங்கள் பார்த்தா பிசி ஸ்டார் மாதிரி இருக்கீங்க அப்படின்னாப்புல. ஸோ அதெல்லாம் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த கேரக்டரு. ஆனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லைண்ணே, பணத்தை தூக்கிட்டு ஓடிடணும். இது ரொம்ப எவ்வளோ பல கோடி ரூபாயை தூக்கிட்டு ஓடுறது கேட்குறதுக்கே காதுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஒன்று நிக்கில் அண்ணன்னு கேட்டேன். அண்ணன் சொன்னாப்புல, அண்ணன் இது ரொம்ப பழக்கமான கதை, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை, அனுபவ ரீதியான கதை, ஸோ விட்றாதீங்கன்னு, டக்குன்னு தூக்குனா தான் பெட்டியாருனாப்புல. ஸோ நான் தூக்கிட்டேன். ஸோ அப்புறமா நல்லா போச்சு. அது அப்புறம் நடிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஈஸியாக முடியல, அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் ஓகேங்க அப்படின்னு சொன்னாப்புல.
தாடியை வந்து கொஞ்சம் கலராக வேணும், ஒயிட்டாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் பண்ண வந்து சில்வர் கலரில் பெயிண்ட் எல்லாம் போட்டாப்புல. இப்படி தானே அஜித்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக அது ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்சு. இப்படி தான் போடுறாங்களோ மேக்கப். ஸோ எல்லாம் மேக்கப் போட்டுக்க நான் சொன்னேன்னா ஒரிஜினலாகவே எனக்கு ஒயிட் தாடி, எனக்கு மட்டும் இல்லை நிக்கிலன்னா எல்லாருக்கும் ஒயிட் தாடி. நாங்கள்லாம் டை தான் போட்டிருக்கோம். 15 நாள் டைம் கொடுங்க, ஒரிஜினல் வந்துடும் அப்படின்னா அந்த 15 நாள் டைம் கொடுத்தாப்புல. அந்த 15 நாளைக்குள்ள இன்னொரு விஷயம் பண்ணாப்புல. அது எப்போதுமே அந்த முடிகிறப்ப தான் அந்த பஞ்சை அவங்க வைப்பாங்க. சில பேர்கிட்ட நான் கூட இருந்தப்போ பார்த்துருக்கேன். அதே விஷயம் அங்கேயும் பார்த்தேன். இவர் தானே சஞ்சீவி அப்படின்னாப்புல. ஒருத்தர் அமைதியாக அப்படி கிட்ட வந்தார். இவர் வந்து கூத்துப்பட்டறையில் இருக்காரு, ஒரு 10 நாள் 15 நாள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாருன்னாரு. சரிண்ணே, ஓகேண்ணே. ஒரு 15 நாள் என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஏதாவது கேட்பாரு, பதில் சொன்னா ஏன் அப்படி சொல்றீங்க, எதுக்கு இப்படி சொன்னீங்க, வேற என்னங்க சொல்றது, நீங்க கேட்டீங்கன்னா வாயை திறந்து தானே சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது, சாதாரணமா சொல்லுங்க, சாதாரணமா சொல்லுங்க. ஒரு 15 நாள் பெண்டை கழட்டி சாதாரணமாக்கிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் சார் டைரக்டர்கிட்ட உங்களை பத்தி, அவர் சாதாரணமாகிட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 15 நாள் என்ன ட்ரெயின் பண்ணாங்கன்றது அந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறப்போ தெரிஞ்சுது. என்ன தேவையோ அதை அந்த சஞ்சீவி கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி இவரை மோல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அவங்க கரெக்டாக மோல்ட் பண்ணாங்க. அப்புறமா கூட அப்படி டெக்னீஷியன் வைஸாக சொல்லிட்டு வரேன். அடுத்து கேமராமேன் முகேஷ். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, மத்தியானம் 2 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் முடியும். 1.5 நாள் ஷூட்டிங் அப்படியே போயிட்டே இருக்கும். காலையில் 6 மணிக்கும் எல்லாருமே தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. இது விட்டா 6 மணிக்கும் தொடர்ந்து போயிடுவாங்க போல இருக்கு. ஸோ எல்லாம் எனர்ஜியாக உட்காந்துட்டு அப்படியே தெளிவான ஒரு டீம். யார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே. அதுக்கு தான் பார்த்தா 2 ப்ரொடியூசருமே அப்படியே சைடில் பார்த்துருக்கு. யாருமே மிஸ் ஆகும், யாருக்குமே தூக்கம் வராமல் முழிச்சுட்டே இருக்கு ஒரு டீம். அடுத்து அவங்க காஸ்டியூம் டிசைனரை சொல்லணும். அவங்க முதல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு காமிச்சாங்க. ஸோ எனக்கு போட்டு விட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் என்னடா அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. ஒன்றும் நமக்கு திடீர்னு எல்லாம் ஒரு புது ட்ரெஸ்ஸாக மாட்டணுன்னு ஒரு டிஷர்ட்டு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கலராக சட்டை போட்டுட்டு சுற்றிட்டு திடீர்னு இப்படி போட்ட உடனே இதாகுது. ஆனால் அப்புறம் ஒருத்தருக்கும் அவங்க பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அங்கே ஃபிலிமில் பார்த்த அப்புறம் தான் தெரியுது எல்லாத்துக்குமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து எடிட்டர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எடிட்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க. இங்கே என்னென்னா எடிட்டரும் ஸ்பாட்லேயே இருக்கார். அவர் ஒரு சைடு யோசிச்சுட்டே இருக்கார். அப்படின்னா அவனை திருப்பி கொல்லுங்க அப்படின்றார். திருப்பி அவன் செஞ்சது திருப்பி செய்யணுன்றார். ஸோ அந்த மாதிரி வந்து எடிட் யாருமே அந்த ஹோல் க்ரூவே வந்து நல்லா எனர்ஜியாக. அடுத்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை கூட சொல்லணும். அதுவும் பிரமாதமாக சினிமாட்டோகிராஃபருக்கு என்ன தூரத்துக்கு இருக்கோ அதே வெறியோட ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன். ஸோ எல்லாம் நல்ல டீம். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாருமே வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட், என்ன சொன்னீங்கனாலும் டக்குன்னு நடிப்பாங்க. அதனால பரத்தை நம்ம சவாலே சமாளிலாம் எடுத்த மல்லியம் ராஜகோபால் சாரோட சன், ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபிலிம் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமில். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே எல்லாம் ஒரு தாடி கீடிலாம் வேறு மாதிரி இருக்கும். இவங்க தாடிலாம் அந்த தாடி மேட்ரும் ரொம்ப முக்கியமான மேட்ரு. நீங்கள் எல்லா தாடியும் ஒன்றா ஒரு இடத்துக்கு புறப்பட்டு வந்துடுங்கன்னு சொல்லி இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லி சைடு ஃபுல்லாக எடுங்க, இந்த சைடு ஃபுல்லாக எடுத்துருங்க, அந்த சைடு ஃபுல்லாக எடுத்துருங்கன்னு சொல்லி எல்லா தாடியும் ட்ரிம் பண்ணி அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த லுக் ஒரு மேக்கோவர்லாம் பார்க்குறப்போ ஃபிலிமில் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ படம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய குறை, இங்கே ஹீரோயின் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கேட்டீங்க. உங்களுக்கே இப்படி இருக்குன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தமானது தான். ஜெய் என்ன சொன்னார், இப்போவே அதெல்லாம் காமிச்சிடக்கூடாதுன்னு. ஃபஸ்ட்டு ஷெட்யூலு வெறும் ஆம்பளைங்களா ஷூட்டிங் போவோம், செகண்ட் ஷெட்யூல் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சாங் இது வரப்போ நிச்சயமாக அந்த படத்தில் ஹீரோயின் இருக்காங்க. இது வெறும் ஆண்கள் நடிக்கும் படம் இல்லை, நிறைய பெண்களும் நடிக்கிறாங்க. படம் வந்து நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியோட நிறைய நண்பர்கள் எனக்கு உண்டு. அதாவது ஒரு பானை சூட்டுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க. எல்லா சாப்பாட்டில் இருக்க எல்லா அரிசியும் நசுக்கி பார்க்க முடியாது.
நான் ஒர்க் பண்ணேன் இந்த 10 days அந்த ஷெட்யூல் ஃபினிஷ் பண்ண வரைக்கும் நான் பார்த்தது எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. தமிழ் சினிமாவில் அழகான அற்புதமான படங்கள் வரிசையில் இந்த ஜெய் பண்ண படம் இந்த படம் இருக்கும் லைப்ரரியில். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க படம். த ஹோல் டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு ப்ளஸ் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க பார்வையை பொறுத்தது இது வந்து ஏன்னா ஆந்திரா மெஸ்ஸுங்கிறப்போ 2 மிளகாயும் வரும், இது 4 ஆண்களை பத்த கதைங்கிறனால 2 மீசியும் வரும். அதனால இது அகைன் இது ஒரு மெட்டஃபர். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ நீங்கள் வர்றப்ப வெளியில் பார்த்துருப்பீங்க, ஸ்டில்ஸ் பார்த்துருப்பீங்க. அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க, என்னங்க நடுவில் கோடு கோடாக போட்டுருந்துச்சு அப்படின்னாங்க. கொஞ்சம் தள்ளின்னு பாருங்க சார் அப்படின்ட்டு வந்தேன். பார்த்தா நோ டவுட் ஒன்லி கான்ஃபிடென்ஸ்னு போட்டுருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த விஷயம் தான் நான் பர்பஸாகவே பண்ணுறோம். அது ஏன்னா 2 வேறுபட்ட கோணங்கள் இருக்குது. நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு கோணம் இருக்குது, அது அந்த கோணத்தை தவிர்த்து இன்னொரு கோணங்கள்ல இருந்து பார்க்கறதுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அதோடைய வடிவம் தான் இந்த விஷயம். என்ன சார்? அது ரொம்ப தப்பாயிடும் சார். அது வேணாம், அது வந்து வேற விதமா போயிடும். சொல்லுங்க சார். ஆமா சார். இல்ல சார், அவர் பண்ணிட்டான் சார். அது நான் ஃபேஸை காமிக்கல, சாரி சார். நான் நெக்ஸ்ட் டைம் ஃபேஸ் காமிக்கிறேன். அது ரொம்ப பேட் ரியாக்ஷன். சரி சார். நம்பலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க. நம்பினார் கைவிடப்படார். காமிச்சிட்டா அப்புறம் எப்படி சார்? வேணும்ல, என்ன டைம் இருக்குல்ல சார்? ஸ்ரீதர் சார் இருக்கு. அதாவது சில விஷயத்த வந்து நம்மளுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. நீங்கள் எடிட்டிங்னு ஒன்று இருக்குல்லண்ணே, அதில் எல்லாத்தையும் வெட்டிட்டு அதுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ணே கஷ்டப்பட்டு இப்போதான் அப்படி இப்படின்னு வந்து இப்படி வந்திருக்கு. அப்படியாண்ணே? அதெல்லாம் தவறுண்ணே. அது அண்ணே அதான் இவ்வளோ இதோட மெதுவாக பேசினா உங்களுக்கு கேட்காதுங்க. இப்படி தெரிஞ்சுதான் நான் மெதுவாக பேசுகிறேன். இல்லை இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுவும் தப்பாக பண்ணால் வரைகிற பேப்பர் நம்மளை அடிக்கவே அடிக்காது. அப்படியே கசக்கி போட்டு அடுத்த பேப்பரில் ஆரம்பிச்சிடலாம். இது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இன்னொரு 100 பேர் இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா அங்கே இருக்க இன்னொரு 10 பேர் அந்த 100 பேரும் திருப்பி அதே வேலையை திருப்பி செஞ்சாகணும். ஸோ அந்த மாதிரி சில இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால ஒரு அழகான ட்ராவல் தான். என்ன மேடம், இதுவும் வரக்கூடாதுண்ணே எடிட்டிங்கு. நல்ல நேரம் பார்த்து நிக்கில் என்ன சொல்றேன்னு இருக்கா. அது மெயின் படத்தில் வரும் சார். ரியாக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் காமிப்போம். எல்லாமே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறோம். ரியாக்ஷன்ஸை முதல்ல காமிப்போம். நடந்தவைகள் மீதி வெளித்திரையில். சார் அந்த ரெட் கலர் காட்டியிருக்கீங்களா, இது ரிசம்பிள்ஸ் சில்லி. சாரி ஏன் சார்? ரெட் கலர் காட்டியிருக்கீங்க. ஆமா சார். சில்லி பவுடர் ரிசம்பிளன்ஸ் சார். ஆமா இருக்கலாம் சார், இருக்கலாம் தான். அதான் சொல்றேன்ல, இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயம். யார் யாருக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ரெட் வந்து இது ஆக்சுவலாக பெர்ஸ்பெக்டிவ், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னு பார்த்தா இது வந்து சில்லி பவுடருங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு ஹைவேல ட்ராவல் பண்ணுறப்ப ரெட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபேக்டர். அது நின்று போங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண விஷயம் தான். ஏன்னா இட்ஸ் ஒரு வகையில் இது ரோட் ஜானர் ஃபிலிம் அது. ஸோ அதுக்கு ஒரு சிம்பாலிக் விஷயம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதோடைய வெளிப்பாடு தான்.
அதான் நான் சொன்னேன்ல, இது இந்த படம் வந்து லைஃப் இஸ் லைக் ஸ்னூக்கர் கேம்ங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் அது. யூ ஹிட் ஒன் பால் இட் ஹிட்ஸ் another. ஸோ ஃபைனலி சம் ஆஃப் த திங் வில் கெட் இன் டு த பாக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ அது அந்த விஷயம் நம்ம சொல்கிறப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற விஷயம் வந்து வேறுபடுது இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணப்பட்ட படம் தான் அது. ஸோ அதனால தான் நான் திருப்பி நான் என்னோட ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் இதுக்குள்ளே இருக்குது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறப்பே நான் சொன்னேன், மொதல் சீனில் வந்து காமெடியனாக இருக்கிறவன் வந்து 3வது சீன் வந்து வில்லனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கடன் வாங்கிட்டு போனேன்னா அதே சேம் விஷயம் தான் நான் சொன்னேன். நான் இப்போ கடன் வாங்கிட்டு போகிறேன்னா இன்றைக்கி அவன் ஹீரோ, நாளைக்கு வந்து அவன் எனக்கு வில்லன். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேறுபடுது இல்லையா? அதோடைய சாராம்சம் தான் அது. ஆகாது சார், ஆகாதுங்கிற நம்பிக்கை ஆகாமல் தான் வந்திருக்கு சார். எனக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தேவைப்பட்டுச்சு. ஃபேஸஸ் எல்லாமே வந்து ஒரு புதுசான ஒரு லுக் அண்ட் ஃபீல் தேவைப்பட்டுச்சு படத்துக்கு. ஒரு புது கலர் தேவைப்பட்டுச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்டியூம், இன் டர்ம்ஸ் ஆஃப் விஷுவல்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் எல்லாம் இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணுறப்போ ஆட்களுடைய முகங்களும் அதே தான் வேணும்னு தேவைப்பட்டுச்சு. எனக்கு வந்து திருப்பி பழைய ஆட்கள்கிட்ட போகிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஐ வாண்ட் டு கிரியேட் அ நியூ பேலட். அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. எனக்கு வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து லவுடாக சில விஷயம் பண்ணுவாங்க, சில பேர் சட்டிலாக பண்ணுவாங்க. பட் எனக்கு தேவைப்பட்டது வந்து இன்பிட்வீன் வய மீடியமில் ட்ராவல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டீசர் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களோட இது எல்லாமே கொஞ்சம் ஓடுவாக தான் இருக்கும். அதை நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணோம். அதை வந்து நான் ஒரு அமைச்சர், ஒரு புது ஆர்டிஸ்ட்டை வந்து சொல்கிறத விட தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை சொல்கிறது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க ஈஸியாக அதை புரிஞ்சுப்பாங்க. வய மீடியம் எப்படி ட்ராவல் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப புரியும். சாரி வெயிட்டிங் கிட்டி. ஆமாம் 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 சார். இது வந்து ஆந்திர மிஸ்க்கு அப்பாற்பட்டு போகுது. கார்த்திகோட பர்சனல் அந்த ரோடு நான் என்ன டிராவல் பண்ணல, சாரி. புரியல சார். இங்கிலீஷ் பிளேஸ் பண்றாங்க, தமிழ் பிளேஸும் பண்றாங்க சார். அவங்க நீங்க இந்த கேள்வி நீங்க வந்து மாத்தி திங்க் நீங்க பேசுங்க. ஆமா, அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக நான் இருக்கலாம், மேபி வந்து நீங்கள் நம்ம பார்க்குற பிளேஸில் அப்படி நடக்கலாம். பட் உண்மையிலே நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஈவன் ஒரு 2 மாதம் முன்னாடி சிங்கப்பூர் போய் அங்கே கூட ஒரு தமிழ் பிளே தான் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் எங்கேயும் பண்ணுறோம், பட் எங்களுக்கும் சப்போர்ட் தேவைப்படுது இல்லைங்க. ஸோ அது வந்து நாங்கள் வந்து ஒரு சர்வீஸாகவும் நினைக்கலாம், அதே டைமில் வந்து ஒரு பெனிஃபிட்டும் இருக்கணும். ஸோ நீங்களாம் ஆடியன்ஸ் வந்து ப்ரெஸ் எல்லாம் இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணலாம். ஸோ பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக இல்லை. என் பேர் மதிவானன், நான் சொல்ல கண்டிப்பாக அந்த தமிழ் பற்றுலாம் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ சார். அதான் சொல்றேன், என்ன அந்த நாளுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.